வெல்கம் டு மஞ்சுளா மிக்ஸ். இன்றைக்கி நம்ம சென்னை பாரிஸில் இருக்கிற கொத்தவால் சாவடிக்கு வந்திருக்கோம். அண்ணா பிள்ளை ஸ்ட்ரீட்டில் இந்த ஷாப் இருக்குது. ஸோ இங்கே நிறைய ஹோல்சேல் ஷாப் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ப்ரொவிஷன் ஷாப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ மளிகை பொருட்களெல்லாம் இந்த ஏரியாவில் மிக மலிவான விலையில் கிடைக்கும். அதோடு இந்த மாதிரி ஷாப்ஸ் கூட இருக்குது. இந்த கடையில் நமக்கு ஹவுஸ் கிளீனிங் ஐட்டம்ஸோட கேட்டரிங் மற்றும் ஹோட்டல்ஸ்க்கு உபயோகப்படும் விதவிதமான பிளாஸ்டிக் பாக்ஸஸ் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி பேப்பர் பிளேட்ஸ்லேருந்து கப்ஸ்லேருந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கடைகளை வாங்குறதை விட விலை மலிவாக இருக்கும். ஹோல்சேல் விலையில் நமக்கு கிடைக்கும். ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க இவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி வீட்டில் இருந்தபடியே கூட நிறைய பேர் இங்கே வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடி கூட இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். இன்னும் இங்கே என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் கடையில் என்னென்ன ஐட்டம் கிடைக்கும்? எல்லா ஐட்டம்ஸும் இருக்குமா. ஹோல்சேல் ஐட்டம்ஸில் வந்து உங்களுக்கு இந்த கேட்ரிங், உங்களுக்கு ஹோட்டல் ஐட்டம்ஸ், அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. அது இல்லாமல் அதில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸு எல்லாமே, க்ளீனிங் ஐட்டம்ஸ்லேருந்து துணி தைக்கிற ஐட்டம்ஸ்லேருந்து எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் நம்மகிட்ட. A to Z மெயின் க்ளீனிங் ஐட்டம்ஸும் இந்த கேட்டரிங். ஆமாம், அந்த ஐட்டம்ஸு எல்லாமே இருக்கும் நம்மகிட்ட. ஃபுல்லாகவே ஹோல்சேல் ரேட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். இது 150ல் இருக்குது, 200ல் இருக்குது, 250ல இருக்கு, 350ல இருக்கு. ஓகே, இதெல்லாம் பிராண்டடா என்ன? இது என்ன கம்பெனியா? இதெல்லாம் பிராண்ட் ஐட்டம் தான். ஓகே, என்னன்னா இது வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ் போட்டு வரும், இது அட்வர்டைஸ் இல்லாம வருது. அதான் ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃபரன்ஸ். குவாலிட்டி எல்லாம் ஒண்ணு தான் இருக்கும். இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குறதுல டாப்பா இருக்கும். வித் வந்து கம்ஃபர்ட்டோட அந்த ஃபேப்ரிக் கண்டிஷனரோட கவுண்ட் தான் இருக்கும். இது எவ்வளவு இப்போ? இது 1 லிட்டர். இது 5 லிட்டர் கேனே 350 தான். 350 இது. இது வந்து போட்டா கம்ஃபர்ட் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 மூடி நீங்க ஒரு 10 Dressக்கு போட்டீங்கன்னா போதும். இப்போ வந்து இது 350 இதுக்கு 150 சொன்னீங்க. அது 150ம் இருக்கு. 150 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி டிடர்ஜென்ட் மட்டும் வரும். ஓகே, இன்னும் நெக்ஸ்ட் ரேட் 200ல எடுத்தீங்கன்னா டிடர்ஜென்ட் ப்ளஸ் அது ஃபேப்ரிக் கண்டிஷனர் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரேட் அதே தான். இது 350 மூணு ரேட் இருக்கு நம்மகிட்ட. அப்புறம் வேற என்ன இருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம கம்பெனி ரேட் கம்மியா கொடுப்பீங்களா? ஆமா, கம்பெனி ஐட்டத்துல இருந்து உங்களுக்கு MRP ரேட்ல இருந்து கம்மியா தான் கிடைக்கும். அது எவ்வளவு, எத்தனை % மொத்தமா வாங்குனா கொடுப்பீங்களா? ஆக்சுவலி இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 லிட்டர்னா இது உங்களுக்கு MRP பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது நம்ம போடுறது 400 ரேட். 435. ஆமா, நான் உங்களுக்கு போடுறது 400. 35 rupees கம்மியா தான் வரும் MRP ரேட்ல இருந்து. இப்போ ஷாப்லனா அந்த 435 தான் போடுவாங்க. MRP ரேட் தான் போடுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஐட்டமும் நமக்கு கம்மி வரும். நீங்க இது பாத்தீங்களா, இது 5 லிட்டர், இது 1 லிட்டர் பேக். ஓகே ஓகே, அது 5 லிட்டர் 250னா இது 1 லிட்டர் வந்து உங்களுக்கு 70 rupees வரும். ஓ, இது 1 லிட்டர் சேம் அதே தான். இப்போ இதே மாதிரி இது கூட நமக்கு 1 லிட்டர் இருக்கா? அதுல இப்போதைக்கு இல்ல, இப்போதைக்கு இருக்கிறது 5 லிட்டர்ஸ் தான். அதுல 1 லிட்டர் வரும் அது. சரி சரி. இப்போ இது வந்து 250 தான். அது ஆமா 250. இது வந்து 1 லிட்டர் வந்து 70 rupees வரும். ஸோ 1 லிட்டரா இது 5 வாங்கும்போது 50 ரூபாய் தான் வருது நமக்கு. 100 ரூபாய் கம்மியா வரும். ஓகே, இதுல வந்து நமக்கு ஆமா 5 பாட்டில் எடுத்தீங்கன்னா 350 ஆகுது. அது 5 லிட்டர் எடுக்கிறப்போ உங்களுக்கு 250 தான் ஆகுது. 100 rupees கம்மியா வரும். சரி, இதெல்லாம் என்ன பாருங்க. இதெல்லாம் இந்த ஃப்ளோர் கிளீனர் லைசால்னு சொல்லுவாங்கல்ல, அதே இதுல இது வேற பிராண்ட். இது எடுத்தீங்கன்னா 1/2 லிட்டர் வந்து 30 rupees வரும். நீங்க லைசால் பிராண்ட் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா 110 120 அந்த மாதிரி வரும். இதே சேம் 1/2 லிட்டர் வந்து 30 rupees வரும். இப்போ அது 110 கூட நீங்க மார்க்கெட் MRP ல கம்மி. ஆமா, MRP ல இருந்து 20 rupees அந்த மாதிரி கம்மியா தான் வரும். சரி, இதெல்லாம் ரூம் ஃப்ரெஷ், இதெல்லாம் ரூம் ஸ்ப்ரேஸ் இதெல்லாம். ஓகே, அதே மாதிரி தான் ஹார்பிக்கும் சரி, பாத்ரூம் கிளீனரும் சரி, எல்லாமே ரேட் கம்மியா தான் வரும். ஹார்பிக் 30 rupees வரும். இது 30 rupees தான இது? உங்களுக்கு MRP பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 rupees போட்டுருப்பாங்க. 30 rupees தான் நமக்கு. சரி, ஹிட் அதுக்கு ஹிட் மார்டின் இது எவ்வளவு? இது ஹிட் எவ்வளவு? உங்களுக்கு MRP 230 வருதுன்னா உங்களுக்கு 220 வரும் ரேட். 230 MRP, 220 பிரைஸ் வரும். உங்களுக்கு 10 ரூபாய் தான் குறையுது. அவ்வளவுதான். உங்களுக்கு கம்பெனி ஐட்டம்ஸ் எல்லாம் பொறுத்த அளவுக்கு எல்லாம் அவ்வளவுதான் வரும். இதே நீங்க சூப்பர் மார்க்கெட்ல எடுத்தீங்கன்னா 230 தான் போடுவாங்க உங்களுக்கு. ஓகே, மார்டின் இது ஹிட்ல இல்லையா? ஹிட்ல இருக்கு. இது எவ்வளவு? அதே தான் உங்களுக்கு MRP என்ன ரேட்? உங்களுக்கு 240 போட்டுருக்கு. உங்களுக்கு நான் 210 போட்டுருக்கு. உங்களுக்கு 200 வரும் நான் கொடுக்குறேன். இது சின்னதுன்னா கொஞ்சம் கூட வரும்ல ரேட்? ஆமா, உங்களுக்கு சின்னதுன்றப்ப ரேட் கூட வரும். 110 ரூபா. ஓகே, இது எவ்வளவு வருது? இது 1/2 kg பாக்கெட் 90 rupees வரும். அதே இது கலர்ல எடுத்தீங்கன்னா 100 ரூபா வரும். 1/2 kg 90 rupees. 100 ரூபா 120 ரூபா போடுறாங்களா, அதே ஐட்டம் தான். இது 90 ரூபா. 90 ரூபாய் அது நமக்கு. ஓகே, இது என்னது? இது அது வந்து அந்த பீத்தாம்பரி பவுடர்னு வாங்க. இது வந்து ஓமுருகான்னு சொல்லி கம்பெனில வரும். உங்களுக்கு சரமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பீஸ் 10 பாக்கெட் 50 ரூபா தான் வரும் உங்களுக்கு. சரி, ஒரு பீஸ் கூட தருவீங்களா? லூஸ்ல எடுத்தீங்கன்னா 10 ரூபா வரும் உங்களுக்கு. இது கூட இதே மாதிரி தான் கலர் இல்ல? இது அது கலர் இது. இதெல்லாம் சோப்பா? இது ஃப்ரீயா இதோட? இது இல்ல அது ஒரு கஸ்டமர் வாங்கி. ஓகே ஓகே, நான் பேக்ல இருந்தேன். ஸோ
இது கூட ஹிட் மாதிரி தானா? ஆமாம், அதுவும் மல்டி பர்பஸ் அது. ஓகே. வேறு என்ன பார்த்து? வேறு சோப்ஸ் இருக்குது. இதெல்லாம் விம் லிக்விட் மாதிரி. லிக்விட் டைப் அது. ½ லிட்டர் அது 50 rupees ஆகுது. இது 50 rupees தானா? இது 110 ரூபாய் இருக்குது இதில். இல்லை, எம்ஆர்பி உங்களுக்கு 110 ரூபா போட்டிருக்கோம். இது ½ லிட்டர் 50 rupees தான் நான் நீங்கள் 50 rupees தான் இது. ஸோ நமக்கு 50% சேவ் ஆகுது. அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் எடுத்தீங்கன்னா 70 rupees வரும். ஓகே. இது என்ன இது? இது எவ்வளோப்பா? அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ். ஆமாம், இது வந்து 30 ரூபா வரும். அதுலேயே சின்னது எடுத்தீங்கன்னா 20 ரூபா வரும். இப்போ இது 50 ரூபாய்னா உங்களுக்கு 30 ரூபா தான். ஆமாம், உங்களுக்கு 20 ரூபா உங்களுக்கு பெனிஃபிட். ஓகே. நீங்க நம்மள்ட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு போயிட்டு ரீசேல் பண்ணலாம் நீங்க தாராளமா. அதே இது சென்டர் ஃபைனலா? இது வந்து ஹேண்ட் வாஷ். இது உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 125 ரூபா போட்டுருக்கோம். நம்ம ரேட் வந்து ½ லிட்டர் 50 ரூபா வரும். இது 50 ரூபா தான். நீங்க தாராளமா 80 ரூபாயே விற்கலாம். அது உங்களுக்கு இப்போ கடையிலனா எவ்வளவு விற்பாங்க? அதான் 80 ரூபாயில இருந்து 100 ரூபா விற்பாங்க. 25 ரூபா கம்மியா வச்சு விற்பாங்க உங்களுக்கு. நீங்க கொடுக்கிறது எவ்வளவு சொன்னீங்க? 50 ரூபா கொடுக்கும். 50 ரூபா தான் ஆக்சுவலா. ஆனா எம்ஆர்பி 125 இருக்குதுல. ஓகே. இது வந்து இந்த பிராண்ட்ல வரும்போது கொஞ்சமா தான் ரேட் குறையுது உங்களுக்கு. உங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா தான் டிஃபர் வரும் பிராண்ட் பொறுத்த அளவுக்கு. ஓகே. அதே மாதிரி குவாலிட்டி வந்து ரெண்டுமே சேம் தான் இருக்கும். பிராண்டோ இதோ எடுத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் சேம் தான். அதே மாதிரி சோப்புல இப்போ 10 ரூபா சோப்புனா நீங்க எவ்வளவு தருவீங்க? அது 10 பீஸ் எடுத்தீங்கன்னா 80 ரூபா வரும் உங்களுக்கு. ஓகே. 8 ரூபா. ஆமா, அதே 5 ரூபாயில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பீஸ் 40 ரூபா. அதெல்லாம் வந்து நம்ம 10 வாங்கணும். ஆமா, 10 லூஸ்ல எடுத்தீங்கன்னா 10 ரூபா 5 ரூபாயா வரும் உங்களுக்கு. 10 பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா கம்மியா வரும் பீஸுக்கு. இது என்னது? அது கம்ஃபர்ட். அது கம்ஃபர்ட். நீங்க நார்மல் கம்ஃபர்ட் வாங்குறீங்களா, அதுலயே வந்து இந்த பிராண்ட் அது வந்து 70 ரூபா வரும் 1 லிட்டர் உங்களுக்கு. இது 1 லிட்டர் 70 ரூபாவா? நீங்க அதை ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கனாலே தெரியும். அப்படியே கம்ஃபர்ட் மாதிரியே ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு. சிலாக்கதா இருக்கு. என்ன ஸ்மெல் சூப்பரா இருக்கும். இது எவ்வளவு போடணும் நார்மலா? ஒரு 10 துணி. ஒரு 10 துணினா ஒரு 2 மூடி நீங்க போடிங்கனாலே போதும் அலசறதுக்கு தாராளமா. இது வந்து 50 ரூபாய் ஆகுது. 70 ரூபாய் இது லிட்டர். 70 ரூபாய் லிட்டர். இது டெட்டால் எவ்வளோ? டெட்டால் அத எல்லாமே வந்து இதெல்லாம் பிராண்டட் கம்பெனிட்ட வந்து கொஞ்சமா தான் குறையும். இது பிரஷஸ் கூட இருக்கு நீங்க. ஆமா, பிரஷ், பாத்ரூம் பிரஷ் எல்லாமே இருக்கு. பாத்ரூம் பிரஷஸ் அதற்கு நமக்கு கம்மி வருமா? ஆமா. இது பிரஷ் எவ்வளவு? இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கோட வரும். ஸ்டிக்கோட 110 ரூபாய் ஆகுது. சரி. பாத்ரூம் பிரஷ்லாம் எடுத்தீங்கன்னா 40 ரூபாயில இருக்கு, 50 ரூபாயில இருக்கு, 70 ரூபாயில இருக்கு. சைஸ்க்கு ஏத்த மாதிரி குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ரேட் மாறும். இது எடுத்தீங்கன்னா 50 rupees வரும். 50 rupees. ஆமா. இதே இந்த ரவுண்ட் எடுத்தீங்கன்னா 40 rupees வரும் இதெல்லாம். ஓகே. 40. இதுல பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா 70 rupees வரும் உங்களுக்கு. 70. ஆமா. என்ன கப்ஸா இதெல்லாம்? இதெல்லாம் வந்து கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஃபுட் பேக்கேஜிங் ஐட்டம்ஸ். ஓ, அதெல்லாம் இந்த சாம்பார் சாதம் அதெல்லாம் போடுறாங்க. அதே மாதிரி டம்ளர்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கீங்க மேல. காஃபி டம்ளர், டீ டம்ளர் கூட இருக்கு. நம்மள்ட்ட பயோ ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இந்த சாதா ஐட்டம் நம்ம பண்றது இல்ல. கவர்மெண்ட் அப்ரூவல் ஐட்டம் பயோ ஐட்டம் தான் இருக்கும். இது என்னது பா இது? இதெல்லாம் வந்து நூடுல்ஸ், அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாம் போடுறாங்களா நூடுல்ஸ். ஓ, ஃபுட் ஐட்டம் கூட இங்க வச்சிருக்கீங்க. அதுவும் வச்சிருக்கோம். இது வந்து 1/2 kg பேக்கிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபாய் வரும் பாக்கெட். ஓகே. வெளியிலனா எவ்வளவு இருக்கு? அது அதிகமா வெளிய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபாய் வெறும். இந்த 1/2 kg பாக்கெட் 70 ரூபாய் 80 ரூபாய் போடுவோம். ஷாம்பு எல்லாம் இருக்காங்க. ஷாம்பு ஐட்டம்ஸ் நம்மள்ட்ட பர்சனல் கேர் இருக்காது. இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், க்ளீனிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்மள்ட்ட. ஷாம்பு இல்ல நம்மள்ட்ட கிடையாது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பாத்ரூம் பிரஷ். ஆமா, இதெல்லாம் பாத்ரூம் பிரஷ், ஓடனில் அந்த டைப் எல்லாம். இது வந்து கிளீனிங். அது வந்து ட்ரைன் சஃப். இது எவ்வளவு? இது அது வந்து பாக்கெட் 15 ரூபாய் ஆகுது. அது ஒரு பாக்கெட்டை வந்து நீங்க அந்த வாஷ் பேஷன்ல போட்டுட்டு ஒரு ஜக்கு சுடு தண்ணி நீங்க ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு நீங்க நார்மல் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா இருக்க அடப்பெல்லாம் போயிடும். அது ஆக்சுவலா நான் இதை வீட்ல யூஸ் பண்ணினேன். வெளிய 25 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். 15 ரூபாய். அது இல்லாம நீங்க பாக்ஸா எடுத்தீங்கன்னா 10 பீஸ் ஒரு பேக்கிங் 120 ரூபாய் தான் வரும். ஒன்னு 30 ரூபாய் லெஸ் ஆகும். சரி. ஒன்னு வாங்கினா 15 ரூபாய். 15 ரூபாய் ஒன்னு. சரி, இது ஒன்னு வைங்க. இந்த கிளிப்ஸ் எல்லாம் எவ்வளவுப்பா? அந்த கிளிப்ஸ் எடுத்தீங்கன்னா 35 ரூபாயில இருக்கு, 20 ரூபாயில இருக்கு. எல்லாம் ஒன்னு. இதை விட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இருக்கா? இருக்கு. இந்த பெருசு ஒரு பெட் ஷீட்டுக்கெல்லாம் போடுறதுக்கு எல்லாமே எல்லா ஐட்டமும் எல்லா சைஸும் இருக்கு. இது 45 ரூபாய். ஓப்பன் பண்ணுங்க. ரொம்ப பண்ணக்கூடாது. பார்க்க சாம்பிராணி. எத்தனை பீஸ் இருக்குது? இதுல 12 பீசஸ் இருக்கு. 12 பீசஸ் எவ்வளோ? 40 rupees. 12 பீஸ் வந்து 40 rupees. 40 rupees. MRP rate. MRP 60 rupees. 60 rupees. கொடுக்கிறது 40 rupees. 40 rupees. இது நீங்க பாத்தீங்கன்னா MRP வந்து 72 வரும். நாங்க சேல்ஸ் பண்றது வந்து 65. இது என்ன இருக்குள்ள? இதேதானா? இது உள்ள இது இருக்கும். இதே மாதிரி தான். இதே மாதிரி Black கலர்ல வருது. Black வந்து உள்ள வந்து அந்த இது இருக்கும் சாம்பிராணி. ஓகே. இது வந்து எவ்வளவு ரேட்? எத்தனை பீஸ் இருக்குது? இது 12 பீசஸ் தான். இது வந்து டீ தூள், அசாம் டீ தூள். இது எவ்வளவு? இது 1/2 கிலோ பேக்கிங் வந்து 180 வரும். 1/2 கிலோ 180. MRP விட எவ்வளவு கம்மி வரும்?
எம்ஆர்பின்னா உங்களுக்கு 295. ஆமாம், 100 ரூபா உங்களுக்கு கம்மியாக வரும். இதெல்லாம் என்ன சொல்லுங்க, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து இந்த மேரேஜுக்கு வந்து எசன்ஸ் ஜூஸ்லாம் கலக்குறாங்கல்ல, அந்த ஐட்டம்ஸ் இது. இப்போ இது வந்து ரோஸ் சர்பத்து, இது கிரேப் ஜூஸ், இது மேங்கோ, ஆரஞ்சு எல்லாமே இருக்கும். இல்லை, இது வந்து எசன்ஸ். இது வந்து நீங்கள் இதில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். ஆமாம், ஒரு கேன் தண்ணி 20 லிட்டர் தண்ணியை கலக்கணும், 3 கிலோ சக்கரை கலக்கணும். கலக்கி ஆமாம் போடணும். இல்லை இது வந்து உங்களுக்கு க்ரஷ் மாதிரி தானே, க்ரஷ் தானே இது உங்களுக்கு. உங்களுக்கு க்ரஷ் பண்ணி. ஆமாம், க்ரஷ் பண்ணி இருக்கும். ஓகே, இதில் வந்து நமக்கு தண்ணியும் ஐஸ் சுகரும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஐஸ் தேவையோ அதை நம்ம போட்டுக்கணும், சுகர் எவ்வளோ தேவையோ சுகரை நம்ம போட்டுக்கணும். வேற என்ன இருக்குது மிக்ஸ்? இதெல்லாம் வந்து ஹெல்த் மிக்ஸு. இதெல்லாம் நீங்க நிறைய வச்சிருக்கீங்க? ஆமா, எல்லாமே இருக்கும் நம்மள்ட்ட. இதெல்லாம் வந்து டொமேட்டோ சாஸ் 1 லிட்டர் சாஸ், இது சில்லி சாஸ். எவ்வளவு 1 லிட்டர் டொமேட்டோ சாஸ்? இது 1 லிட்டர். இது ஓம்ஸ் எடுத்தீங்கன்னா 60 ரூபா வரும் இது உங்களுக்கு. இந்த இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 700 ml வரும், உங்களுக்கு 35 ரூபா ஆகுது. அது அந்த சில்லி சாஸ், இந்த சில்லி சாஸ் எடுத்தீங்கன்னா 25 ரூபா வரும் இது பாட்டில். இது 700 ml. இதுலயே சோயா எடுத்தீங்கனாலும் 25 ரூபா வரும். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், இன்னொன்று வருமே சோயா சாஸ். அதான் சோயாவும் 25 ரூபா வரும் உங்களுக்கு. 25 ரூபாய் 1 லிட்டர். ஸோ இதெல்லாம் கம்ஃபர்ட். ஆமாம், கம்ஃபர்ட், முக்கி ஃப்ரெஷ் எல்லா ஐட்டமும் இருக்கும். அப்போ இந்த பிளேட்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு? எல்லா பிளேட்ஸ் எல்லா சைஸஸ் இருக்கு. ஆமாம், எல்லா சைஸும் இருக்கும் நம்மள்ட்ட பிளேட்ஸ். ஸோ நம்ம பேக்கரிக்கு எதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனாக்கா நம்ம இந்த பிளேட்ஸ் கப்ஸ் எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். இதெல்லாம் என்ன இப்போ பாட்டில் எல்லாம்? இதெல்லாம் வந்து அந்த க்ரஷஸ், இதுலேயே ஜூஸஸ், அது வந்து சின்ன பாட்டிலாக வரும். சின்ன பாட்டில். எது உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு சொல்லிட்டீங்கனாலே நம்ம வந்து போர்டர் பண்ணி ஜிபே அனுப்பிச்சிட்டிங்கன்னா நம்ம போர்டர் பண்ணி. உங்கள் கார்டு கொடுங்க. ஆன்லைன் இது இருக்கா உங்ககிட்ட? அதான் நம்ம வந்து இப்போ வந்து எந்த ஒரு ஐட்டம் நம்ம ஆன்லைனில் கேட்டாலும் நீங்கள் என்னென்ன ஐட்டம் வேணுமோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு நாங்கள் பில் அனுப்பிச்சி விட்ருவோம். நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வெளியூரில் கூட நீங்கள் அனுப்பிடுவீங்க? எங்கே வேணால் அனுப்பலாம். சரி, அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் அந்த மாதிரி? அதுங்க நம்ம வந்து வெளியூர்லாம் போதும், அந்தமான அந்த மாதிரிலாம் போதுன்னா நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் போகிறோம். அங்கேருந்து உங்களுக்கு வரது நீங்கள் தான் போட்டு எடுத்துக்கணும். ஸோ அந்த வெளிநாட்டுக்குன்னா அந்த மாதிரி அப்படியும் போது, இங்கே இருக்க செங்கல்பட்டு எல்லா இடத்துக்குமே போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போதும். எது இருந்தாலும் கொரியர் அனுப்பிடுவீங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருந்தால் அவங்க பே பண்ணுவாங்க. அதை அவங்க பே பண்ணி எடுத்துக்க வேண்டியது. சரி சரி. இது என்னது கவர்ஸ்? ஆர்ச் போடுங்க. குழந்தைங்க பர்த்டேக்கு இதெல்லாம் ஆர்ச்லாம் போடுறாங்களா? ஸோ ஒரே மாதிரி கலர்ல இருக்கும். ஆமாம், பாக்கெட் வந்து 80 ரூபா வரும். எத்தனை இருக்கும் அதில்? உங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு 70 பீஸ் வரும். சின்ன பாக்கெட் இருக்கு அந்த மாதிரி? சின்ன பாக்கெட் வராது, இதெல்லாம் பெரிய பெரிய பாக்கெட் தான் வரும். எல்லாமே அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு தானே வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பலூன் இந்த ஆர்ச்சில் வைப்பாங்களா அந்த மாதிரி பலூனா? ஓகே, அது எவ்வளோ சொன்னீங்க பாக்கெட்டு? 70 ரூபா. பாக்கெட் 80 ரூபா, 70 பீஸ் வரும். 70 பீஸ். ஸோ எல்லா ஐட்டம் சொல்லிட்டோம். எல்லாமே இருக்குது. தொடப்பம்லாம் இருக்குது. தொடப்பம் வந்து 60 ரூபால இருந்து இருக்குது. 60 ரூபா, 80 ரூபா, 90 ரூபா இதெல்லாம். ஸோ இந்த ப்ரஷஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸஸ் கூட கிடைக்கும். எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். பக்கெட், பிரியாணி பக்கெட்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் சாம்பிராணியா? சாம்பிராணி இருக்குது. இதெல்லாம் சாம்பிராணி தான். அதெல்லாம் அகர்பத்தி. இது என்ன இப்படி இதுலேயும் எம்ஆர்பி விட குறைய வருமா? ஆமாம், உங்களுக்கு எம்ஆர்பி இது வந்து பிராண்டட் இல்லாமல் இந்த மாதிரி தனியாக ரெடி பண்ணுறது இருக்கா? இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் நமக்கு. எல்லாம் பிராண்டட் தான் இருக்குது. இப்போ இது எவ்வளோ? இது அது வந்து உங்களுக்கு 50 ரூபா ஒரு பாக்கெட். எம்ஆர்பி எவ்வளோ? 55 ரூபா வரும். செகண்ட் பிராண்ட்லாம் உங்களுக்கு 5 ரூபா தான் டிஃபர் கிடைக்கும். ஓ, 55 ரூபா இருக்குது. 50 ரூபா. 50 ரூபா நம்ம போடுறோம். நல்லா கம்மி வாசனை வருது, நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் விலை மலிவாக இருக்கிறதுனா எது? அதான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரேட் கம்மி தான். இது எத்தனை வத்தி? இது எத்தனை இருக்கும்? இதெல்லாம் கிராமேஜ் கணக்கு தான் உங்களுக்கு. 90 கிராம் அந்த மாதிரி கிராமேஜ் சைடில் போட்டுருக்காங்க. இது 100 கிராம் பேக்கேஜிங். எத்தனை குச்சி வரும் தெரியும் ஐடியா? ஒரு 50 ஸ்டிக் டு 60 ஸ்டிக் வரும். 60 ஸ்டிக்கு 50 ரூபா. ஆமாம், இது எடுத்திங்கன்னா 90 கிராம் வரும். 40 ரூபா ரேட்டு. எம்ஆர்பி 70 ரூபா இருக்கும். ஓகே, எல்லாமே கம்பெனி ஐட்டம்ஸ் தான். எல்லாமே சொல்லிட்டோம்ல. பிளேட்ஸு, கப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாட்டில் கூட இருக்கா? ஓ, இந்த பாதாம் அல்வா மில்க்கு, ரோஸ் மில்கில் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டில்ஸ். உங்கள் பேர் தம்பி? என் பேர் உசைன். சார், இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நம்ம ஷாப் வந்து கரெக்டாக கொத்தால் சாவடி. கொத்தால் சாவடி இது மார்க்கெட். இது மெயின். இது நம்ம கடை. லேண்ட்மார்க்னா எது சொல்லுங்கள்? லேண்ட்மார்க் வந்து நம்ம கன்னியாகுமரி காலேஜ். இது பக்கத்துலேயே. காலேஜ் பக்கத்தில். ஆர்பி ட்ரேடர்ஸ். உங்களுக்கு வேறு பிரான்ச் ஏதாவது இருக்கா? நம்மளுக்கு ஒரே பிரான்ச் தான். அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுவோம். சரி சரி. சென்னை பாரிஸ் கொத்தவால் சாவடி அண்ணாப்பிள்ளை ஸ்ட்ரீட்டில் இருக்கிற
இந்த ஷாப்பில் நமக்கு க்ளீனிங் ஐட்டம்ஸோட கேட்டரிங் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ கேட்டரிங்காக மொத்தமாக வாங்குகிற பாக்ஸஸ் பிளேட்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் கூட நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த கடையில் வந்து வாங்கிடுங்க. ஒருவேளை நேரில் வர முடியலன்னா ஆன்லைனில் கூட ஷாப்பிங் பண்ணலாம். இவங்களுடைய அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். இந்த ஷாப்புக்கு நேரில் வருவதற்கு சென்னை பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆட்டோவில் வரலாம், இல்லைனா மன்னடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிளே வந்துடலாம். நான் இந்த பொருட்களெல்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ ஐட்டம்ஸ் நமக்கு 750 rupees மட்டும்தான். ஸோ சூப்பராக இருந்தது. எனக்கு இது வந்து 3 மாதத்துக்கு மேலேயே வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.